வணக்கம். ஜெயாப்பு செய்திகளுக்காக சூர்யா. நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் மேலும் 2 வாரங்களுக்கு கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு தமிழக அரசு உத்தரவு. வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபாட்டு தலங்களில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. தமிழகத்தில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரிக்க துவங்கியிருப்பதால் நடவடிக்கை. இறைச்சி மற்றும் மீன் சந்தைகளில் மக்கள் அதிகம் கூடுவதை தவிர்க்க திறந்த வெளியில் தனித்தனி கடைகளை அமைத்து விற்பனை செய்ய வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகள் கண்காணிக்க தமிழக அரசு உத்தரவு. அரசின் விதிமுறைகளை பின்பற்றாமல் இருக்கும் கடைகள், வணிக நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக அரசு எச்சரிக்கை. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 50% மாணவர்களுடன் பள்ளிகளை திறக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் 2 நாட்களாக தினசரி பாதிப்பு அதிகரித்து வருகிறது. ஒரே நாளில் 1985 பேருக்கு தொற்று. தமிழகத்தில் 25,71,000 பேருக்கு வைரஸ் தொற்று. 20,185 பேருக்கு கொரோனா சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை தகவல். கேரளாவில் மேலும் 19,948 பேருக்கு புதிதாக தொற்று. ஒரே நாளில் 187 பேர் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை தகவல். இந்தியாவில் இதுவரை செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசி அளவு 50 கோடியை கடந்தது. பிரதமர் மோடி பெருமிதம். சீரம் இந்தியா நிறுவனத்தின் மற்றொரு தடுப்பூசியான கோவாவேக்ஸ் என்ற புதிய தடுப்பூசி வரும் அக்டோபர் மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரும். தலைமை செயல் அதிகாரி அடார் பூனாவாலா தகவல். இந்தியா சார்பில் நடைபெறும் 3வது பிரிக்ஸ் மாநாடு பிரதமர் மோடி தலைமையில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி காணொலி வாயிலாக நடைபெறுகிறது. சிபிஐ மற்றும் உளவுத்துறை அமைப்புகள் நீதிபதிகளுக்கு உதவ மறுப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குற்றச்சாட்டு. முக்கிய வழக்குகளில் நீதிபதிகள் மிரட்டப்படுவதாகவும் வேதனை. தெலங்கானாவில் காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து. 5 பேர் சம்பவ இடத்திலேயே பலி. இந்தியன் 2 திரைப்படம் தொடர்பாக லைகா நிறுவனம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரணைக்கு பட்டியலிட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொரோனா 3ஆம் அலை முன்னெச்சரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொழுதுபோக்கு பூங்காக்கள் மற்றும் சாத்தனூர் அணை இன்று முதல் மூடப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தேசிய பாதுகாப்பு படையினரின் தீவிரவாத தடுப்பு ஒத்திகை. 150க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் பங்கேற்பு. தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு 6,412 பேர் மட்டுமே விண்ணப்பித்துள்ளனர். பள்ளிக்கல்வித்துறை தகவல். டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 400 மீட்டர் தொடர் ஓட்டம் தகுதிச் சுற்றில் இந்திய வீரர்களுக்கு 4ஆம் இடம். ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் டோக்கியோவில் புயல் தாக்க வாய்ப்பு. ஜப்பான் வானிலை மையம் எச்சரிக்கை. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் மேலும் 2 வாரங்களுக்கு கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஊரடங்கு தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில்,
கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் பொதுமக்கள் வழிபாட்டிற்கு மட்டும் தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறைச்சி மற்றும் மீன் சந்தைகளில் மக்கள் அதிகம் கூடுவதை தவிர்க்க திறந்த வெளியில் தனித்தனி கடைகளை அமைத்து விற்பனை செய்ய வேண்டும் என்றும் இதனை அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள் கண்காணிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் விதிமுறைகளை பின்பற்றாது இருக்கும் கடைகள், வணிக நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ள தமிழக அரசு நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் அமலில் உள்ள கட்டுப்பாடுகள் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளது. இதனிடையே மாணவர்களின் நலன் கருதி செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டும் பள்ளிகளை திறக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதன்படி ஒரே நேரத்தில் 50% மாணவர்களுடன் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி வகுப்புகள் நடத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. அதேபோன்று மருத்துவக் கல்லூரிகள், செவிலியர் படிப்பு உள்ளிட்ட பல்வேறு மருத்துவம் சார்ந்த கல்லூரிகள் வரும் 16ஆம் தேதி முதல் திறக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று தொடர்பாக பொதுமக்கள் மத்தியில் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த நிகழ்ச்சிகள், பேரணி போன்றவற்றை நடத்தவும் மாவட்ட ஆட்சியர்கள், உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா பாதிப்பு குறைந்து வந்த நிலையில் மீண்டும் 2000 நெருங்கி வருகிறது. தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி 1985 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வைரஸ் பாதிப்பால் 30 பேர் உயிரிழந்தனர். தமிழகம் முழுவதும் 20,185 பேர் வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெறும் சூழ்நிலையில் 1908 பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டனர். கோவையில் ஒரே நாளில் 239 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. ஒருவர் வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தார். மாவட்டம் முழுவதும் 2164 பேர் வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். 192 பேர் நோய் தொற்றில் இருந்து குணமடைந்தனர். கோவைக்கு அடுத்தபடியாக சென்னையில் 189 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. வைரஸ் பாதிப்பால் மேலும் 7 பேர் உயிரிழந்தனர். மாவட்டம் முழுவதும் 1910 பேர் வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் மேலும் 155 பேர் நோய் தொற்றில் இருந்து குணமடைந்தனர். ஈரோட்டில் 178 பேருக்கும், செங்கல்பட்டில் 122 பேருக்கும், திருவள்ளூரில் 98 பேருக்கும், தஞ்சையில் 93 பேருக்கும், திருப்பூரில் 90 பேருக்கும், சேலத்தில் 70 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசி அளவு 50 கோடியை கடந்திருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஜனவரி 16ஆம் தேதி முதல் கொரோனா தடுப்பூசி திட்டம் நடைமுறையில் உள்ளது. 2ஆம் அலை தொடங்கியதும் தடுப்பூசி குறித்து தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதை அடுத்து மக்கள் ஆர்வமாக வந்து தடுப்பூசி செலுத்திக் கொள்கின்றனர். இதனால் தடுப்பூசி செலுத்தும் பணி வேகமெடுத்தது. இந்நிலையில் இந்தியாவில் செலுத்தப்பட்ட தடுப்பூசி டோஸ்களின் எண்ணிக்கை 50 கோடியை கடந்துள்ளது. கொரோனாவுக்கு எதிரான போரில் இது முக்கிய மைல்கல்லாகும். தடுப்பூசி திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி வரும் சுகாதார பணியாளர்களுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வாழ்த்துக்களை தெரிவித்தார். 50 கோடி தடுப்பூசி டோஸ்கள் செலுத்தியிருப்பது வரலாற்று சாதனை என்றும் பிரதமர் மோடியின் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் இந்த மைல்கல்லை கடந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கொரோனாவுக்கு எதிரான போரில் இந்தியாவிற்கு வலுவான உத்வேகம் கிடைத்துள்ளதாகவும் இலவச தடுப்பூசி திட்டத்தின் கீழ் மக்களுக்கு தடுப்பூசி கிடைப்பதை உறுதி செய்வோம் என்றும் கூறியுள்ளார். சீரம் இந்தியா நிறுவனத்தின் மற்றொரு தடுப்பூசியான கோவாவேக்ஸ் என்ற புதிய தடுப்பூசி வரும் அக்டோபர் மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரும் என்று அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அடார் பூனாவாலா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பாரத் பயோடெக் நிறுவனத்தின் கோவாக்சின் தடுப்பூசியும் பிரிட்டனின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கண்டுபிடித்து சீரம் இந்தியா நிறுவனம் தயாரிக்கும் கோவிஷீல்டு தடுப்பூசியும் பொதுமக்களுக்கு செலுத்தப்பட்டு வருகின்றன. ஒரு சில தனியார் மருத்துவமனைகளில் ரஷ்ய நாட்டின் ஸ்புட்னிக் வி என்ற தடுப்பூசியும் போடப்படுகிறது. தற்போது நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசிக்கு பற்றாக்குறை நிலவுகிறது. இதனால் நாட்டு மக்களுக்கு தடுப்பூசி செலுத்த முடியாத நிலையும் காணப்படுகிறது. இந்நிலையில் தலைநகர் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சீரம் இந்தியா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அடார் பூனாவாலா சந்தித்து பேசினார். இதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு தங்களுக்கு உதவி வருவதால் நிதி நெருக்கடி ஏதுமில்லை என்று கூறினார். கோவாவேக்ஸ் தடுப்பூசி வரும் அக்டோபர் மாதத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று தெரிவித்த அவர் மத்திய மருந்துகள் கட்டுப்பாட்டு ஆணையம் அனுமதி தரும் என நம்புவதாக அடார் பூனாவாலா தெரிவித்தார். பிரதமர் மோடி தலைமையில் பிரிக்ஸ் நாடுகளின் மாநாடு அடுத்த மாதம் 9ஆம் தேதி காணொலியில் நடைபெறவுள்ளது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பான பிரிக்ஸ் மாநாடு இந்தியா சார்பில் 3ஆம் முறையாக நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
இதில் ரஷ்ய அதிபர் புதின், சீன அதிபர் ஜி ஜின்பிங் உட்பட பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். கிழக்கு லடாக் பகுதியில் இந்தியா சீனா இடையே மோதல் போக்கு அதிகரித்து காணப்பட்ட நிலையில் முதல் முறையாக இந்திய பிரதமரும் சீன அதிபரும் காணொலி மாநாட்டில் ஒன்றாக பங்கேற்க உள்ளனர். இதில் கொரோனா தடுப்பு, பொருளாதார விவகாரம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக வரும் 24ஆம் தேதி பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் மாநாடும், 27ஆம் தேதி வேளாண் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்களின் மாநாடும் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்படுகிறது. கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக கடந்த ஆண்டும் பிரிக்ஸ் மாநாடு காணொலியில் ரஷ்யா தலைமையில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. சிபிஐ மற்றும் உளவுத்துறை அமைப்புகள் நீதிபதிகளுக்கு உதவ மறுப்பதாகவும் மிக முக்கிய வழக்குகளில் நீதிபதிகள் மிரட்டப்படுவதாகவும் உச்சநீதிமன்றம் பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெற்று சென்ற தன்பத் மாவட்ட நீதிபதி திரு உத்தம் ஆனந்த் அண்மையில் வாகனம் ஏற்றிக் கொள்ளப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக ஜார்க்கண்ட் மாநில தலைமைச் செயலாளர், காவல்துறை தலைவர் ஆகியோர் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய கடந்த 30ஆம் தேதி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ மீது உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியது. தாதாக்கள், சமூக விரோதிகள் உள்ளிட்டோரின் வழக்குகளில் நீதிபதிகள் மிரட்டப்படுவதாகவும், இதுகுறித்து புகார் அளிக்க நீதிபதிகளுக்கு சுதந்திரம் இல்லை எனவும், புகார் அளித்தாலும் காவல்துறையோ சிபிஐயோ உளவு அமைப்புகளோ தங்களுக்கு உதவுவதில்லை என்றும் தலைமை நீதிபதி திரு என் வி ரமணா வேதனை தெரிவித்தார். நீதிபதிகள் உளவியல் ரீதியாக மிரட்டப்படுவதாகவும், வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகள் மூலம் மிரட்டல்கள் வருவதாகவும் கூறினார். நீதிபதி உத்தம் ஆனந்த் மரணம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய ஜார்க்கண்ட் அரசுக்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம், நீதிபதிகள் மற்றும் நீதித்துறை சார்ந்தவர்களுக்கு என்ன பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக அனைத்து மாநில அரசுகளும் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. நீதிபதிகள் மற்றும் நீதித்துறை சார்ந்தவர்களின் பாதுகாப்பிற்காக என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பாக மத்திய அரசும் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. வழக்கு விசாரணை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தெலங்கானாவில் காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் காரில் இருந்த 5 நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். தெலங்கானா மாநிலம் சங்காரெட்டி மாவட்டம் சவுத்கர் கிராமத்தின் அருகே மேடக் மாவட்டம் சங்காய்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த 5 பேர் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது எதிரே வந்த லாரி இவர்கள் சென்ற காரின் மீது அதிவேகமாக மோதியுள்ளது. இந்த விபத்தில் கார் கடுமையாக சேதமடைந்தது. காரில் இருந்த 5 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 3 பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுபற்றி தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கும் அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். உடல்நலக்குறைவால் காலமான அஇஅதிமுக அவைத் தலைவர் திரு மதுசூதனன் உடல் சென்னை மூலக்குத்தோள மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. அஇஅதிமுக அவைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான திரு மதுசூதனன் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு அதிலிருந்து மீண்டு வந்தார். பின்னர் மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து சென்னை கிரீம் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் மூச்சு திணறலால் அவதிப்பட்டு வந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடல் தண்டையார்பேட்டை இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அரசியல் கட்சித் தலைவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். திரு மதுசூதனன் உடலுக்கு தியாக தலைவி சின்னம்மா நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவருடைய குடும்பத்தினருக்கும் சின்னம்மா ஆறுதல் கூறினார். பின்னர் நேற்று மாலை அவரது இல்லத்திலிருந்து உடல் ஊர்வலமாக சென்னை மூலக்குத்தோள மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்டு திரு மதுசூதனின் உடல் தகனம் செய்யப்பட்டது. இந்தியன் 2 திரைப்படம் தொடர்பாக லைகா நிறுவனம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரணைக்கு பட்டியலிட பதிவுத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியன் 2 திரைப்படத்தை முடித்துக் கொடுக்காமல் வேறு படங்களை இயக்க ஷங்கருக்கு தடை விதிக்க கோரி தயாரிப்பு நிறுவனமான லைகா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. மனுவை விசாரித்த தனி நீதிபதி லைகா நிறுவனம் தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து
தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து லைக்கா நிறுவனத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி ஆதி கேசவலு அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது லைக்கா நிறுவனம் தரப்பில் தனி நீதிபதியின் உத்தரவு நகல் இல்லாமல் மேல்முறையீட்டு வழக்கை விசாரணைக்கு பட்டியலிட வேண்டும் என்றும் கூறப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் லைக்கா நிறுவனத்தின் மேல்முறையீட்டு வழக்கை தனி நீதிபதி உத்தரவின் சான்றளிக்கப்பட்ட நகல் இல்லாமல் விசாரணைக்கு பட்டியலிட பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் தமிழக கர்நாடக எல்லை சோதனை சாவடியில் வழக்கமாக செல்லும் சரக்கு லாரிகளை கர்நாடக வருவாய்த்துறையினரை விட மறுத்ததால் போராட்டங்களில் ஈடுபட்ட லாரி ஓட்டுநர்கள் RT-PCR பரிசோதனை கட்டாயம் என்ற உத்தரவுக்கு எதிர்ப்பும் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கக்கநல்லா எல்லையில் உள்ள சோதனைச் சாவடி வழியாக கர்நாடகாவிற்கு வாகனங்கள் சென்று வருகின்றன. தற்போது கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக எல்லைப் பகுதிகளில் வாகனங்களில் வரும் பயணிகளுக்கு இ-பாஸ் மற்றும் RT-PCR பரிசோதனை சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் வழக்கமாக சென்று வரும் சரக்கு வாகனங்களுக்கும் இந்த கட்டுப்பாட்டில் இருந்து விலக்கும் தரப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்திலிருந்து சென்ற லாரிகள் மற்றும் சரக்கு வாகனங்களை கர்நாடக வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லைக்குள் உள்ளே விட மறுத்தனர். மேலும் RT-PCR பரிசோதனை சான்றிதழ் இருப்பவர்களை மட்டுமே அனுமதிக்க முடியும் என கூறியதால் லாரி ஓட்டுநர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதங்களில் ஈடுபட்டனர். இதனால் எல்லைப்பகுதி வழியாக செல்லும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் அவலம் காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து லாரி ஓட்டுநர்களின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்காலிகமாக வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டது. லாரி ஓட்டுநர்களின் போராட்டத்தால் தமிழக கர்நாடக எல்லையில் பரபரப்பும் நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொழுதுபோக்கு பூங்காக்கள் மற்றும் சாத்தனூர் அணை இன்று முதல் மூடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா 3ஆம் அலை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதன்படி திருவண்ணாமலை மாவட்டத்தில் அனைத்து பூங்காக்கள் மற்றும் சாத்தனூர் அணையில் இன்று முதல் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என மாவட்ட ஆட்சியர் திரு முருகேஷ் தெரிவித்துள்ளார். எனவே மேற்கண்ட இடங்களுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை பொதுமக்கள் வர வேண்டாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தேசிய பாதுகாப்பு படையினரின் தீவிரவாத தடுப்பு ஒத்திகை விடிய நடைபெற்றது. மதுரை விமான நிலையம், உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் உள்ளிட்ட பகுதிகள் அதிக அளவிற்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தேசிய பாதுகாப்பு படைக்குழுவினர் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து ஆண்டுதோறும் ஆலோசனை மேற்கொள்வது வழக்கம். அதன்படி மதுரையில் கடந்த 3 நாட்களாக ஆலோசனை நடத்திய தேசிய பாதுகாப்பு படையினர் மதுரை பாண்டிக்கோவில் சுற்றுச்சாலை திறந்தவெளி மைதானத்திலும் மதுரை விமான நிலையத்திலும் தீவிரவாத தடுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். தீவிரவாத தாக்குதல் நடைபெறும் போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள், தீவிரவாதிகளின் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் முறை, தீவிரவாதிகளுக்கு தக்க பதிலடி தருவது, தாக்குதலில் இருந்து பொதுமக்களை பாதுகாப்பது ஆகியவை குறித்து ஒத்திகை நிகழ்த்தி காட்டினர். பாதுகாப்பு ஒத்திகையில் கலந்து கொண்ட 150க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் கோவில் வளாகத்தில் தொடங்கி 4 கோபுரங்களின் நுழைவு வாயில் பகுதிகளிலும் கோபுரங்களின் உச்சியில் இருந்தபடியும் ஒத்திகை மேற்கொண்டனர். இந்த பாதுகாப்பு ஒத்திகையானது நேற்றிரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை தொடர்ச்சியாக நடைபெற்றது. தேசிய பாதுகாப்பு படையின் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்வை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சுற்றுவட்டார பகுதி முழுவதும் துப்பாக்கி ஏந்திய கமாண்டோ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட பொதுமக்கள் நடமாட்டத்தையும் கட்டுப்படுத்தினர். இனிவரும் செய்திகளை வேகச் செய்திகளாக பார்க்கலாம். கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 19,948 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. ஒரே நாளில் 187 பேர் உயிரிழந்தனர். மேலும் 19,480 பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டனர். மாநிலம் முழுவதும் 1,78,204 பேருக்கு தொற்றுக்கு சிகிச்சை பெறுகிறார்கள். தற்போது கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களில் 90 விழுக்காடு பேர் டெல்டா வகை வைரஸால் பாதிக்கப்படுவதால் இனிவரும் நாட்களில் கொரோனா பாதிப்பு இரட்டிப்பாக வாய்ப்பிருப்பதாகவும், எனவே மக்கள் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி வீணா ஜார்ஜ் எச்சரித்துள்ளார்.
தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்த அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை இந்த முறை குறைந்திருப்பதாக தமிழக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்திலிருந்து இதுவரை நீட் தேர்விற்கு 6412 பேர் மட்டுமே விண்ணப்பித்திருப்பதாக தெரிவித்துள்ள பள்ளிக் கல்வித்துறை, அதிகபட்சமாக மதுரை மாவட்டத்தில் 505 பேரும், குறைந்தபட்சமாக ராமநாதபுரத்தில் 9 பேரும் நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்திருப்பதாக தெரிவித்துள்ளது. கரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு மாணவர் கூட நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொறியியல் படிப்பிற்கு இதுவரை 1,22,699 விண்ணப்பங்கள் வந்திருப்பதாக தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இதில் 91,461 பேர் விண்ணப்ப கட்டணம் செலுத்தியுள்ளதாகவும் 72,396 பேர் சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 2021 நடைபெறவுள்ள 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தனித் தேர்வர்கள் விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுகள் இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. தேர்வர்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்குள் கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் சேவை மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. விண்ணப்பிக்க தவறும் பட்சத்தில் ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்குள் இணைய வழியாக விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 2021 நடைபெறவுள்ள தொடக்க கல்வி பட்டய தேர்வுக்கு தனித் தேர்வர்கள் விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுகள் இயக்குநரகம் அறிவித்துள்ளது. விண்ணப்பிக்க விரும்பும் தனித் தேர்வர்கள் www.dge.tn.gov.in என்ற இணையதள வாயிலாக விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து விண்ணப்பத்துடன் ஏற்கனவே தேர்வெழுதி தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் ஆவணங்கள் அனைத்து நகல்களையும் இணைத்து மாவட்ட ஆட்சியர், கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் வாயிலாக விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 7 முதல் 11ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தவறுவோர் ஆகஸ்ட் 12ஆம் தேதி விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் தோல்வி அடைந்திருந்தாலும் மீண்டும் வலிமையுடன் திரும்பி வருவோம் என இந்திய மகளிர் ஹாக்கி அணியின் கேப்டன் ராணி ராம்பால் தெரிவித்துள்ளார். தனது ட்விட்டர் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஒடிஷா முதல்வர் திரு நவீன் பட்நாயக்கின் ஆதரவின்றி தங்களது பயணம் சாத்தியமில்லை என்றும் தங்களுக்காக பிரார்த்தித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டியில் ஆண்களுக்கான 400 மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீரர்கள் 4ஆம் இடம் பிடித்து அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பை தவறவிட்டனர். டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டியில் ஆண்களுக்கான 400 மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தயம் நேற்று நடைபெற்றது. தமிழக வீரர் ஆரோக்கியராஜ், முகமது அனஸ், நிர்மா நோவாக், அமோஜ் ஜேக்கப் ஆகியோர் அடங்கிய இந்த அணியில் இதில் இடம்பெற்றது. போட்டியில் இறுதியில் இந்திய அணி 3 நிமிடம் 25 மைக்ரோ வினாடிகளில் இலக்கை எட்டி 4ஆம் இடத்தை பிடித்தது. இறுதிப் போட்டிக்கு செல்லும் வாய்ப்பை இழந்தாலும் ஆசிய அளவிலான 400 மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தய நேர சாதனையை முறியடித்து இந்திய அணி புதிய சாதனையை படைத்துள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியின் அரையிறுதியில் தோல்வியடைந்த இந்தியாவின் பஜ்ரங் புனியா வெண்கலப் பதக்கத்திற்காக இன்று விளையாடுகிறார். ஆண்கள் 65 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதிப் போட்டியில் இந்திய மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா அசர்பைஜான் வீரர் ஹாஜி அலியவை எதிர்கொண்டார். போட்டியின் தொடக்கம் முதலே அசர்பைஜான் வீரர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். முதல் 2 சுற்றுகளையும் கைப்பற்றிய ஹாஜி அலியே 12க்கு 5 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். தோல்வியடைந்த பஜ்ரங் புனியா அடுத்ததாக வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் விளையாடுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் டோக்கியோவில் புயல் தாக்க வாய்ப்புள்ளதாக ஜப்பான் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் கடந்த மாதம் 23ஆம் தேதி தொடங்கிய ஒலிம்பிக் போட்டிகள் நாளை நிறைவு பெறுகிறது. இந்நிலையில் டோக்கியோவை புயல் தாக்க வாய்ப்புள்ளதாக ஜப்பான் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக ஒலிம்பிக் போட்டியின் கடைசி நாளான ஆகஸ்ட் 8ஆம் தேதி, அதாவது நாளை புயல் தாக்கக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒலிம்பிக் இறுதி நிகழ்ச்சி நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இன்று பிற்பகல் முதல் நாளை மாலை வரை கிழக்கு கடற்கரையில் பலத்த காற்றுடன் உயர்ந்த அலைகள் எழும்பும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிலச்சரிவு, வெள்ளம் ஆகியவை ஏற்படவும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே சமயம்
திருப்பூர், தென்காசி மற்றும் கடலோர மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.